இல்லை, நீங்கள் முதல்ல பொலிட்டீஷியன்ஸ் பற்றி ஒன்று தெரிஞ்சுக்கணும். அவங்க எப்பயுமே ரிலாக்ஸ்டாக இருக்க மாட்டாங்க. அவங்க எப்பயுமே ஷார்ப்பாக இருப்பாங்க. ரிலாக்ஸ்டாக இருக்க வந்து அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த நல்லதுமே இல்லை கெட்டதுமே இல்லைன்றவன் தான் அக்கடான்னு உட்கார முடியும். இந்த மாதிரியான தலைவர்கள் பாலிட்டிஷியன்ஸ் எப்பயுமே வந்து ஷார்ப்பாகவும் ஷூடாகவும் இருந்தால் மட்டும்தான் இத்தனை ஆண்டு காலம் அவங்க சர்வே பண்ணியிருப்பாங்க. மோரோவர் இடி வந்து திரும்ப ஒரு கேஸ் கொண்டு வருது, ஒரு 8-10 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுதுன்றது உண்மையாக இருந்தால் டெஃபினட்டாக அவங்களோட பொலிட்டிக்கல் கரியரில் ஒரு எலெக்ஷனை மிஸ் பண்ணால் ஆப்வியஸ்லி அதுவே ஒரு பெரிய காஸ்ட். அந்த இடத்துல இன்னொரு தலைவர் ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த தொகுதியில் வந்து வேண்டாம், ஆமாம் அந்த தொகுதியில் வேண்டாம், எங்களுடைய இவர் வந்து உள்ளே போயிட்டாரு, வேற ஒருத்தரை போட்டு வேண்டாம், எங்கள் திமுக நிற்காதான் சொல்ல முடியும். வேற ஒருத்தரை போட்டு தான் ஆகணும், அவர் ஜெயிக்க ஒரு உழைச்சி தான் ஆகணும். அப்புறம் விழுப்புரத்தோட கிங் பின்னா அவர் மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பர்சனல் டிஃபீட்டுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். மோரோவர் இந்த இடியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து பர்சனலாக இருக்குங்க கேசஸ் எல்லாமே. நீங்கள் பர்சனலாக டிடென்ஷன் பண்ணப்படுவீங்க, உள்ளே போய் உட்காந்த பிறகு அந்த கேஸ் நடந்துக்கிட்டே இருக்கும், இல்லை நாங்கள் தேடிக்கிட்டே இருக்கோம்னு ஃபர்தராக டிடென்ஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே இருக்கும்போது அது கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது நல்லா இருக்காது இல்லைங்களா? ஸோ அந்த அச்சுறுத்தல் இருக்க தான் செய்யும்.